உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது மார்ச் மாதத்தில் மீன ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சனியோடு இணைகிறார். ஒன்று, சூரிய பகவான் 16ஆம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ராசியில் வந்து நிற்கிறார். அப்போது 5 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய 12ஆம் பாவத்தில் நடக்குது. அப்போ இந்த 12ஆம் பாவம்ன்றது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு முயற்சிகளுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு டர்னிங் கொடுத்துரும். இத்தனை நாளாக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், நான் விரும்பியவங்க, நான் நினச்சவங்க, எனக்கு வேண்டியவங்களே என்னை புரிஞ்சிக்காமல் விலைக்கு போயிட்டாங்க, குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ப்ளஸ் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இழப்புகள், இது எல்லாத்தையும் சரிகட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். அதுலேயும் ஜென்மச்சனியினால் மீனராசி என்பவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு ஒரு இனம் புரியாத மன அழுத்தம், ஏதோ ஒன்று இழந்த மாதிரியும், நம்மளை சுற்றி எது தொட்டாலும் எதை பேசினாலும் எதை பற்றி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது பெரிய லெவலில் பாதிப்புகளை உண்டாக்கிடும். அந்த பாதிப்புகளால் மன அழுத்தம், மன குழப்பம், இனம் புரியாத மன உளைச்சல், ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம், குறிப்பாக உங்களோட பிறந்தவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே புரியாது. நைட்டு படுத்தா பல யோசனைகள் வந்துடும். அந்த யோசனைகள் உங்களை தூங்க விடாத அளவுக்கு செய்திடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பட் இப்போ எதையும் ஃபேஸ் பண்ண முடியல. மீறி எதை செஞ்சாலும் நமக்கு எங்கே நம்மளை ஒரு கேள்வி கேட்டுருவாங்களா, நம்மளை ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம், பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சாச்சு. அதுலேயும் இப்போது உங்களுக்கு இருக்கிறது மெயின் பிரச்சனை என்னென்னா, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது ப்ளஸ் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டாலும் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கர நிலையில் இருக்கிறார். அதுதான் பெரும் பிரச்சனை. அப்போ வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குருவால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள், மன அழுத்தங்கள், மன குழப்பங்கள், எதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம், பதட்டம், இது எல்லாமே கொடுத்துருக்கும். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்றது தாய் சம்மந்தப்பட்ட இடம். தாய்க்கு மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கும், தாய்க்கு பாதிப்புகளும் ஆரோக்கிய ரீதியில் சிக்கல்களும் கொடுத்துருக்கும். ப்ளஸ் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் விபத்துகளும், அதனால் தேவையில்லாத செலவுகளும், இப்படி எதையாவது ஒன்று கொடுக்குற அளவுக்கு நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க. அந்த வக்கர நிவர்த்தி ஆக போகுது. அது அடுத்த காணொலியில் அதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். 3ஆம் பாவாதிபதி 8ஆம் அதிபதியும் லக்னத்தில் சனியோடு இணைஞ்சு சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அந்த இடத்துல கனெக்ட் ஆகும். அதே நேரத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எப்படி இருக்கும்னா, அது உங்கள் பிஸ்னஸ் திடீர்னு டாப் லெவலுக்கு போகலாம். அதே நேரத்தில் உங்களுடைய வேலை ரீதியிலே சடன் திருப்பங்கள் உண்டாகிடும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை சடனாக நீங்கிடும். அதே நேரத்தில் குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு நெருங்கி இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும். அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இப்போது இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். இல்லை ஊர் போய் நம்ம வேலை செய்கிறதுக்கோ செட்டில்டு ஆகிறதுக்கோ வாய்ப்பு கிடைச்சாலும் அதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், பயன்படுத்திக்கிங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் மேலே ஏறி போக முயற்சி பண்ணுங்கள், பட் உங்களை வச்சு மற்றவங்க ஏறி போக முயற்சி பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புது முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதே சமயம் பூமி வாங்கும் பொழுதும் வீடு கட்டக்கூடிய சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தோடு இறங்கி செயல்படுங்க. அந்த பூமி வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி வாங்க முயற்சி பண்ணி கொடுத்துருந்தா கூட நிறைய நிலுவைகளை இழுப்பறியாக இருந்திருக்கும். அது ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் கரையும் பண்ண முடியல, என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக நிற்கிது தடையாகி அப்படின்ற ஒரு நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெளிவாக கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்கி பார்த்து செய்யணும். ஆனால் வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், கட்டுங்க. மன உளைச்சல் அந்த ரீதியில் அது உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்
அமையும். அதுலேயும் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்து சரி பண்ணி அதை சார்ந்த உணவு முறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சாப்பிட்ற சாப்பாடை நேரத்தில் கரெக்டாக சாப்பிடுங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. டீப் திங்கிங் போனீங்கன்னா அல்சர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தூக்கமின்மையை தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தூங்க பாருங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். முதல்ல தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்தால் கிளியராக நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலான்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் இவங்கக்கிட்ட லிமிட்டாக இருங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிடும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக எச்சரிக்கையோடு போங்க வாங்க. இதில் கடன் சுமைகள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். அது உங்களுக்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கடன் வாங்கி எதையும் செஞ்சிட வேண்டாம். இருக்கிறத வச்சு ஒன்று செய்யுங்க, அது நல்லது. ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலாமான்னா சின்னதாக இருந்தால் தொடங்குங்க. பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு எதையும் செஞ்சிட வேண்டாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் தடையாயிட்டிருக்கேன்னு நினச்சிங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குருவால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. பெரிய லெவலில் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மூர்த்த பிள்ளை விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் அவங்க மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். அதே நேரத்தில் மீனராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் சில முடிவுகள் எடுத்து அதனால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். கண்டிப்பாக அதை உங்கள் முயற்சியால் சரி பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிடும். மீனராசி என்பவர்களுக்கு மெயினாக நான் ஒன்று சொல்கிறது என்ன, பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக பூமி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக இழுவையில் இருக்குன்னா இப்போ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும், கைக்குடி வரும். அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை முடிஞ்ச லெவலுக்கு அதிகரித்து நீங்கள் வழிபடுவது நல்லது. சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர் கோயிலுக்காகவது ஒன்றும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபடுங்க, இல்லைனா விநாயகருக்காவது வழிபட்டுட்டு வாங்க. இது உங்களுக்கு மன ஆறுதல்களையும் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகளை லைட்டஸ் உங்களுக்கு டவுன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கிடும். அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய சூழல் 100% உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படுறதுக்குண்டான ஒரு காலமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. கொடுத்த பணம் கை சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த பணம் கொடுத்தாலும் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலேயோ நம்பிக்கையினுடைய பேர்லேயே சடனாக எடுத்து கொடுக்குறீங்கன்னா சற்று யோசித்து கொடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வெளியில் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். ஆக 7 சனி இருக்கேன்றது ஒரு பயம் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இது 2ஆம் சுத்தாக இருந்தால் நீங்கள் இன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. கொடுக்கும், கெடுக்காது. அது தெய்வ வழிபாடுகளால் நீங்கள் இன்னும் நல்ல ஒரு மேன்மையை அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பொறுத்து சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றது பொறுத்து அது பெரிய லெவலில் ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைஞ்சிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.